போன்ஜூர், நான் ஆகஸ்ட் காம்ட். நான் 1798 ஜனவரி 19 ஆண்டு பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள அழகான நகரமான மோண்ட்பெலியரில் பிறந்தேன். நான் சமூகவியலின் தந்தை என பரவலாக கருதப்படுகிறேன். ஏனெனில் சமூகம் என்பது இயற்கைவியல் போன்று முறையாகவும் அறிவியல் அடிப்படையிலும் ஆய்வு செய்யக்கூடிய ஒன்றாகும் என்ற எண்ணத்தை முதன்முறையாக நான் முன்வைத்தேன். இந்த புரட்சிகரமான எண்ணமே சமூகவியலை ஒரு தனித்துறை கல்விச் சாதனையாக உருவாக்கிய அடித்தளமாக அமைந்தது. சோஷியோ எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த காணொளியில் எனது தனிப்பட்ட வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளையும் சமூகத்தின் மீது நான் செய்த முக்கியமான சிம்ப விபவங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடன் இருங்கள். நாம் தற்போது ஒரு புதிய அறிவியலின் பிறப்பை ஆராயப் போகிறோம், சமூக அறிவியல். நான் ஒரு தீவிரமான கத்தோலிக்க மதத்தையும் அரச குடும்பத்தை ஆதரிக்கும் குடும்ப சூழலையும் கொண்ட பின்புலத்தில் வளர்ந்தேன். எனினும் என் இளமையிலேயே நான் மதத்தையும் அரசாங்கத்தை ஆதரிக்கும் எண்ணங்களையும் விடுபடத் தொடங்கினேன். இந்த சிந்தனை மாற்றம் பிரெஞ்சுப் புரட்சிக்குப் பிந்தைய காலத்தில் பிரான்சில் உருவான அரசியல் குழப்பங்களுடன் இணைந்து நிகழ்ந்தது. என் குழந்தை பருவத்தின் தீவிரமான மதப் பின்னணிக்கு மாறாக நான் பகுத்தறிவு மற்றும் மதச்சார்பற்ற சேக்குலர் சிந்தனைகள் நோக்கி திரும்பினேன். இந்த தனிப்பட்ட மாற்றமே எனது தத்துவ சிந்தனை பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. இதுவே நான் பின்னாளில் உருவாக்கிய கருத்துக்களுக்கான அடித்தளமாக இருந்தது. மொண்ட்பெலியரை விட்டு பிறகு நான் பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற கல்வி நிறுவனமான ஏகோல் பாலிடெக்னிக்கில் சேர்ந்தேன். இது அறிவியல் மற்றும் கணிதக் கல்வியை மிகுந்த முக்கியத்துவத்துடன் கற்பிக்கும் நிறுவனமாக பரிசீலிக்கப்பட்டது. ஆனதாக 1816 ஆண்டில் மாணவர்களின் போராட்டங்களில் ஈடுபட்டதற்காக என்னை அங்கிருந்து நீக்கினர். மீண்டும் மொண்ட்பெலியருக்கு திரும்புவதற்கு பதிலாக நான் பாரிஸிலேயே தங்க முடிவு செய்தேன். அங்கு தனிப்பட்ட பாடம் நடத்தும் வாயிலாக வாழ்க்கையை நடத்தி சுயமாகவே எனது கல்வியை தொடர்ந்தேன். இந்த மூலதன கட்டமைப்பு உருவாகும் காலத்தில் நான் பிரபலமான யூட்டோப்பிய சோஷலிஸ்டாக இருந்த ஹென்றி டி. செயின்ட் சிமோன் உடன் பணியாற்றத் தொடங்கினேன். 1817 முதல் 1824 வரை நான் அவருக்கு தகவலாளர் மற்றும் இணைவேலைக்காரராக இருந்தேன். எங்கள் கூட்டணி எனது ஆரம்ப புத்திசாலித்தன வளர்ச்சியில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனினும் காலத்துடன் கருத்தியல் மற்றும் தனிப்பட்ட முரண்பாடுகள் உருவாகத் தொடங்கின. இறுதியாக நாங்கள் பிரிந்துவிட்டோம். மேலும் நாம் இருவரும் சேர்ந்து உருவாக்கிய கருத்துகளுக்கு அவர் தனக்கே புகழ்வாங்க முயன்றதாக நான் வெளிப்படையாக விமர்சித்தேன். 1825 ஆண்டில் நான் கரோலின் மாசின் என்பவரை மணந்தேன். அவர் ஒரு முன்னாள் நாடக நடிகை. ஆனால் எங்கள் திருமணம் அமைதியானதோ மகிழ்ச்சியானதோ இல்லை. தொடர்ந்த முரண்பாடுகள் மற்றும் புரிதல் இழப்புகள் எங்கள் உறவை சிக்கலானதாக மாற்றின. இதே காலகட்டத்தில் எனது மனநலத்துடன் தொடர்பான சிக்கல்கள் உருவாகத் தொடங்கின. 1826 ஆண்டு நான் தீவிரமான மனச்சோர்வுக்கு உள்ளாகினேன். அதில் ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்ய முயன்றும் இருந்தேன். கரோலின் வழங்கிய ஆதரவினால் நான் மீண்டும் எனது அறிவுசார் தேடல்களில் ஈடுபடத் தொடங்கினேன். இந்த மனநல மீட்சிக்குப் பிறகும் எங்கள் உறவு மேலும் மோசமடைந்தது. 1830களின் இறுதியில் நாங்கள் தனித்திசைகளில் பயணிக்கத் தொடங்கினோம். இந்த உணர்ச்சிபூர்வ மற்றும் உளவியல் சவால்கள் என்னுள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. நீதி மிகுந்த பார்வை மற்றும் தீவிர உணர்வு பூர்வம் என வரையறுக்கப்படும் எனது பிந்தைய எழுத்துக்களில் இந்த அனுபவங்கள் நிச்சயம் முக்கிய பங்கு வகித்தன. எனது மிகச் சிறந்த மற்றும் உற்பத்தியான ஆண்டுகள் 1830களிலும் 1840களிலும் இருந்தன. அந்த காலத்தில்தான் நான் எனது முக்கியமான தத்துவக் கருவியாக விளங்கும் கோர்ஸ் de philosophie positive, அதாவது நடைமுறை தத்துவ கோர்ஸ் என்னும் நூலை எழுதியேன். இந்த நூலின் அடிப்படையில் நான் ஒரு புதிய அறிவியலை முன்மொழிந்தேன். அதாவது சமூகத்தை ஆய்வு செய்ய இயற்கை அறிவியல்களில் பயன்படுத்தப்படும் அனுபவச் சார்ந்த எம்பிரிக்கல் முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். இதே தளத்தில்
சமூகவியல் என்ற புதிய கல்வித்துறையின் விதையை நான் போட்டேன். எனது சிந்தனைகள் வளர்ச்சியடைந்த போது நான் ஒழுக்க நெறி மற்றும் சமூக ஒற்றுமை தொடர்பான கேள்விகளில் அதிகமாக ஈடுபடத் தொடங்கினேன். இவ்வாறு சிந்தித்தபின் நான் உருவாக்கியது மனிதநேயம் என்ற மதம், மனிதநேயம் என்ற மதச்சார்பற்ற ஒழுக்கத் திட்டம் என்ற மதச்சார்பற்ற ஒழுக்கத் திட்டம். இது மரபு மதங்களுக்கு பதிலாக அமையப்பட்டது மற்றுமும் பகுத்தறிவு, பிறன்பற்று மற்றும் சமூக ஒற்றுமை ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட மனித ரீதியான ஒழுக்கத் தத்துவமாகும். என் வாழ்வின் பிற்காலத்தில் ஏற்பட்ட மிக ஆழமான உணர்ச்சி அனுபவங்களில் ஒன்றாக குளோட்டில் டி.ஓ என்பவருடன் எனக்கு ஏற்பட்ட உறவு அமைந்தது. நாங்கள் 1844ஆம் ஆண்டு சந்தித்தோம். எங்கள் உறவு முழுமையாக பிளாடோ பண்பானதும் மிக குறுகிய காலத்திற்கே இருந்ததுமானதுமாக இருந்தது. குளோட்டில்ட் 646ஆம் ஆண்டு காசநோயால் மரணமடைந்தார். அவரின் தாக்கம் என்னில் மிக ஆழமானதும் நீடித்ததுமாக இருந்தது. நான் அவரை ஒழுக்க நெறிமிக்க தூய்மை மற்றும் உணர்வு பரப்பின் ஆழத்தைக் கொண்ட ஒரு மனிதராக கற்பனை செய்தேன். அவரது நினைவு நான் பின்னாளில் உருவாக்கிய மனிதநேயம் என்ற மதத்தின் ஆன்மீக கூறுகளில் மையமாக அமைந்தது. குளோட்டில்ட் வழங்கிய உந்துதல் எனது தத்துவ கோணத்தை முற்றிலும் மாற்றியது. அவர் எனக்கு பிறன்பற்று, கருணை மற்றும் உணர்வு பிணைப்பு ஆகியவற்றின் மீதான ஆழமான மதிப்பை ஏற்படுத்தினார். இவை அனைத்தும் சமூகத்தின் ஒழுக்க மறுசீரமைப்பிற்கு அத்தியாவசியமானவை என்று நான் நம்பத் தொடங்கினேன். பலவிதமாக அவர் என் ஒழுக்க கோட்பாடுகளின் உணர்வுபூர்வ மற்றும் சின்னவாத மையமாக அமைந்தார். அவர் மரணமடைந்த பிறகும் அவருடைய நினைவின் வழிகாட்டுதலில் நான் என் பாதையை தொடர்ந்தேன். நான் 1857ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பாரிஸில் 59வது வயதில் காலமானேன். என் இறுதி இல்லம் பாரிஸில் உள்ள பெர் லாசைஸ் மயானத்தில் அமைந்துள்ளது. அங்கு இன்று கூட என் சமாதி பல கல்வியாளர்கள், மாணவர்கள் மற்றும் எனது சிந்தனைகளை விரும்புபவர்களால் பார்வையிடப்படுகிறது. நான் விட்டுச் சென்றது பலராலும் ஆழமும் சிக்கல் மிக்கதுமானதுமாக கருதப்படும் ஒரு மரபாகும். நடைமுறைவாதத்தின் போசிட்டிவிசம் நிறுவனர் என்றும் சமூகவியலை ஒரு அறிவியல் துறையாக நிறுவிய முன்னோடியாகவும் நான் என் வாழ்நாளை முழுமையாக பகுத்தறிவு, அறிவியல் மற்றும் ஒழுக்கச் சிந்தனை மூலம் மனித சமுதாயத்தை புரிந்து கொள்ளவும் மேம்படுத்தவும் அர்ப்பணித்தேன். என் பயணம் வலியில்லாமல் அமையவில்லை. தனிப்பட்ட போராட்டங்கள், உணர்ச்சி தீவிரங்கள் மற்றும் ஆழமான மனம் சோர்வுகள் என பல சோதனைகளால் நிரம்பியது. ஆனாலும் அது அறிவாற்றலால் நிரம்பியதோடு மனிதகுல முன்னேற்றத்திற்கு நேர்மையான அர்ப்பணிப்பையும் கொண்டிருந்தது. இன்று சமூக உலகை புரிந்து கொள்ளத் தேடும் நுண்ணறிவும் கருணையும் கொண்டவர்களுக்கு எனது சிந்தனைகள் தொடர்ந்து உத்வேகம் அளிக்கவும் சவால் கொடுக்கவும் செய்கின்றன என்பதை உணர்ந்து எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. நான் என்னுடைய சமூகவியல் பங்களிப்புகளில் மிகவும் செல்வாக்கு செய்த ஒன்றை, 3 நிலைகளின் சட்டம், த லா ஆஃப் 3 ஸ்டேஜஸ், உங்களை நேரடியாக அழைத்துச் சென்று விளக்க விரும்புகிறேன். இந்த கோட்பாடு மனித சிந்தனை மற்றும் அதன் நீட்டிப்பாக மனித சமூகம் அறிவாற்றல் வளர்ச்சியின் ஒருமுறையான வரிசையில் மேம்படுகிறது என்ற என் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. நான் கவனித்தேன், காலப்போக்கில் மக்கள் தங்கள் சுற்றியுள்ள உலகை புரிந்து கொள்வதற்கான வழிகளை மாற்றியுள்ளனர். இந்த மாற்றம் 3 நிலைகள் கொண்ட ஒரு தெளிவான பாதையை பின்பற்றுகிறது. முதல் நிலை தெய்வ நிலை, தியாலஜிக்கல் ஸ்டேஜ். இது மனித சிந்தனையின் ஆரம்பத்தையும் மிகவும் பழமையான நிலையும் குறிக்கிறது. இந்த நிலையின் போது மக்கள் உலகில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வையும், இயற்கை பேரழிவுகளிலிருந்து தனிப்பட்ட நலன்கள் வரை, மெய்யல்லா சக்திகள் அல்லது தெய்வங்களின் திருவுளம் காரணமாகவே ஏற்படுகிறது என நம்பினர். அவர்கள் உலகத்தை தெய்வங்கள், ஆவிகள் அல்லது மர்ம சக்திகள் ஆட்சி செய்யும் ஒன்றாகவே பார்த்தனர். இந்த நிலையின் கீழ் நான் 3 துணைநிலைகளை குறிப்பிடுகிறேன். அனிமிசம், இயற்கையின் ஒவ்வொரு உருப்படிக்கும் உயிர் இருப்பதாக நம்பப்படும் நிலை. பொலிதெய்வவாதம், பல தெய்வங்களை நம்பும் நிலை. ஒன்றிய தெய்வவாதம், அனைத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு தெய்வத்தை மட்டுமே நம்பும் நிலை. தெய்வ நிலை, ஃபெட்டிஷிசம், கல்கள், மரங்கள் போன்ற உயிரற்ற பொருட்களுக்கு ஆன்மீக சக்தி உள்ளது என்று நம்புவது.
மக்கள் இந்த பொருட்களை புனிதமானவை என வழிபட்டனர். பொலிதெய்வவாதம், பாலிதெய்சம், பல தெய்வங்களை நம்புவது, ஒவ்வொரு தெய்வமும் இயற்கையின் வேறுபட்ட அம்சங்களை கட்டுப்படுத்துகிறார். ஒருவன் மழைக்காக, மற்றொன்று போருக்காக, போன்றவையாக. இந்த நிலை பண்டைய மற்றும் நடுவண்கால உலகத்தை ஆட்சி செய்தது. அப்போது மதம் சட்டங்கள், ஒழுக்கம் மற்றும் சமுதாய அமைப்பை உருவாக்கியது. ஒன்றிய தெய்வவாதம் இறுதியான தெய்வநிலை கட்டம். இதில் மக்கள் எல்லாவற்றையும் ஆட்சி செய்யும் ஒரே சக்தி வாய்ந்த கடவுளை நம்பத் தொடங்கினர். இரண்டாம் நிலை தத்துவ நிலை, த மெட்டாபிசிக்கல் ஸ்டேஜ். தெய்வநிலை கட்டம் முடிந்து அதன் பிறகு மாற்று நிலை என்ற நிலை உருவானது. அதுவே தத்துவ நிலை. இந்நிலையில் விளக்கங்கள் குறைந்த தெளிவுடைய, சிதறலான மற்றும் கான்செப்ட் அடிப்படையிலான முறையாக மாறின. மக்கள் இனி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் தெய்வங்கள் இருக்கின்றன என்று நம்பவில்லை, ஆனால் அறிவியலை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் உலகத்தை தத்துவ சிந்தனைகளால் மற்றும் இயற்கை, அசல் உயிர் சக்திகள் போன்ற தெளிவற்ற கருத்துக்களால் விளக்க முயற்சித்தனர். உதாரணமாக, நோய்கள் கோபமான கடவுள்களால் ஏற்பட்டவை அல்ல, மாறாக அது உடல் சமநிலையின்மை அல்லது இயற்கையின் ஒழுங்கு போன்ற காரணங்களால் உருவாகிறது என்று கூறினர். இவை தெய்வ நிலை நம்பிக்கைகளுக்கு மாறாக, குறிப்பாக அறிவியல் அடிப்படையற்றவையாகவே இருந்தன. மூன்றாம் நிலை நடைமுறை நிலை, த பாசிட்டிவ் ஸ்டேஜ். இறுதியில் நான் மிகவும் மேம்பட்டதும் பரிபகுவானதும் என கருதும் நிலைக்கு வந்துவிட்டோம். நடைமுறை நிலை. இங்குதான் மனித சிந்தனை பரிசோதனைக்கு அடிப்படையாக அறிவியல் காரணவாதத்துடன் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட விசாரணையுடன் அமைகிறது. மக்கள் உலகத்தை கருத்துக்களால் அல்ல, விவரங்கள் மற்றும் சோதிக்கப்பட்ட கோட்பாடுகளால் ஆய்வு செய்யத் தொடங்குகிறார்கள். இந்த நிலையில் நாம் ஏன் நிகழ்கிறது என்று சிந்திப்பதில்லை, அதை எப்படி நிகழ்கிறது என்பதைக் கண்டு பிடிப்பதையே முன்னிறுத்துகிறோம், ஆதாரம் மற்றும் தர்க்கம் அடிப்படையில். இதுவே புவியியல், உயிரியல் போன்ற துறைகளும், முக்கியமாக சமூகவியல் துறையும் வளரத் தொடங்கும் கட்டமாகும். நான் உறுதியாக நம்பினேன், சமூகவியல் உண்மையான அறிவியலாக, இயற்கை அறிவியலாளர்கள் இயங்கும் முறையை பின்பற்றி சமூகச் சட்டங்களை ஆராய வேண்டும் என்று. நடைமுறை நிலை என்பது தர்க்கம், முன்னேற்றம் மற்றும் சமூக மாற்றத்திற்கான வாய்ப்பு ஆகியவற்றால் விவரிக்கப்படுகிறது. இது பயம் அல்லது ஊகக் கருத்துக்கள் இல்லாமல் பகுத்தறிவு மற்றும் அறிவின் மூலம் மனிதகுல முன்னேற்றத்திற்கு ஒரு படியாகும். இதுதான், நண்பர்களே, என் 3 நிலைகளின் சட்டம் என்ற கோட்பாட்டின் சாரம், மனித அறிவு எப்படி வளர்கிறது என்பதற்கான விளக்கம். இப்போது எனது சமூகவியல் சிந்தனையின் மற்றொரு அடிப்படை கோட்பாடு குறித்து விரிவாகச் சொல்ல விரும்புகிறேன். அதாவது, சமூகவியலை 2 முக்கிய கிளைகளாகப் பிரிக்கும் கருத்து: சமூக நிலைத்தன்மை, சோஷியல் ஸ்டாட்டிக்ஸ், மற்றும் சமூக வேகத்தன்மை, சோஷியல் டைனாமிக்ஸ். இந்த 2 அடித்தளங்கள் நமக்கு சமுதாயங்கள் எப்படி நிலைத்திருக்கின்றன மற்றும் காலப்போக்கில் எப்படி மாறி வளர்கின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றன. நாம் முதலில் சமூக நிலைத்தன்மை கவனிக்கலாம். இந்த சமூகவியல் கிளை சமுதாயத்தின் அமைப்பு தொடர்பாக உள்ளது, அதாவது சமுதாயத்தை ஒன்றிணைத்து அதன் வடிவை கொடுக்கும் கூறுகள். நான் சமூக ஒழுங்கு எப்படி காக்கப்படுகிறது என்பதை குறித்து ஆழமாக ஆராய்ந்தேன். நாங்கள் குடும்பம், மதம், பொருளாதாரம், அரசாங்கம் போன்ற நீண்ட காலம் நிலவி வரும் நிறுவனங்களைப் பார்க்கிறோம். நான் வலியுறுத்தியது, மனிதர்கள் தனித்து வாழும் உயிரினங்கள் அல்ல. நாம் அனைவரும் எங்கள் சமூக உறவுகள் மற்றும் நிறுவனங்களின் வலையில் ஆழமாக நுழைந்துள்ளோம் மற்றும் அவை எங்களை உருவாக்குகின்றன என்பதாகும். சமுதாயம் சிறப்பாக இயங்குவதற்கு துறைகள் ஒத்துழைத்து ஒழுங்கில் இருக்க வேண்டும். இதனால் சமூக நிலைத்தன்மை நமக்கு சமுதாய சமநிலைக்கான அவசியமான சூழல்களை அறிய உதவுகிறது. இது எப்படி சமுதாயத்தின் நெசவு நெறிப்படையாக துண்டின்றி இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் வாழ்க்கையின் சிக்கல்களுக்கிடையிலும் அதன் வடிவத்தை எவ்வாறு பேணுகிறது என்பதை விளக்குகிறது. மாறுபாட்டைப் பற்றிய கலந்துரையாடலை நம்முடன் தொடர்வோம். அதுவே சமூக வேகத்தன்மை, சோஷியல் டைனாமிக்ஸ். இது முன்னேற்றம் மற்றும் மாற்றத்தின் சக்தியைப் பற்றியது. நான் சமுதாயங்கள் எவ்வாறு வளர்கின்றன என்பதில் மிகுந்த ஆர்வமாக இருந்தேன் மற்றும் சமூக மாற்றத்தை கட்டுப்படுத்தும் சட்டங்களை கண்டுபிடிக்க முயன்றேன்.
இது என் 3 நிலைகளின் சட்டம் என்ற கோட்பாட்டோடு இணைகிறது. இதில் மனித சிந்தனை மற்றும் சமுதாயம் தெய்வநிலை, தத்துவநிலை, அறிவியல் நடைமுறை நிலை என்ற தொடர்ச்சியில் முன்னேறும் என்று விளக்கப்பட்டுள்ளது. சமூக வேகத்தன்மை மதிப்புகள், நம்பிக்கை அமைப்புகள், மக்கள் தொகை முறை, தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு விதிகளின் மாற்றங்களை ஆய்வு செய்கிறது. இது சமூக மாற்றம் சீரற்றது அல்ல, மாறாக ஒரு தெளிவான மற்றும் தர்க்கமிக்க கட்டமைப்பை பின்பற்றுகிறது என்பதை காட்டுகிறது. இந்த செயல்முறைகளை புரிந்துகொண்டு சமுதாயத்தை தெளிவாக வழிநடத்தி தர்க்கபூர்வ மாற்றம் மற்றும் கட்டுமான முன்னேற்றத்தை ஊக்குவிக்க முடியும் என்று நான் நம்பினேன். சமூக நிலைத்தன்மையும் சமூக வேகத்தன்மையும் சேர்ந்து சமுதாய ஆய்வுக்கான முழுமையான அடித்தள அமைப்பை வழங்குகின்றன. ஒன்று சமுதாயங்கள் எப்படி ஒன்றிணைந்து இருக்கின்றன என்பதைக் காட்டுகிறது, மற்றொன்று அவை எப்படி முன்னேறுகின்றன என்பதைக் காட்டுகிறது. இந்த கருவிகளால் நான் சமூகவியலை உண்மையான சமுதாய அறிவியலாக உருவாக்க முயன்றேன். மனித வாழ்வில் தொடர்ச்சி மற்றும் மாற்றம் இரண்டும் எவ்வாறு விளங்குகின்றன என்பதைக் காட்டும் திறனுடன். இதோ இப்போது நான் என்னுடைய அறிவியல் பாரம்பரியத்தின் மூலக்கூறுகளில் ஒன்றை, பாசிட்டிவிசம், பற்றி பேசப்போகிறேன். பாசிட்டிவிசம் என்பது வெறும் தத்துவமே அல்ல, அது உலகை புரிந்துகொள்ளும் ஒரு முறையான பார்வையாகும். இது அறிவியல் விசாரணை மற்றும் அனுபவ அடிப்படையிலான கவனிப்புகள் மூலமாக மட்டுமே உண்மையான அறிவை பெற முடியும் என்ற நம்பிக்கையில் அடிப்படையாயுள்ளது. நான் உறுதியாக நம்பியது என்னவென்றால், சமூகவியல் ஒரு அறிவியல் ஆக வேண்டும், ஊகங்களோடு அல்லது மத நம்பிக்கையோடு சார்ந்ததல்லாமல் இயற்கை அறிவியல் பயன்படுத்தும் அதே முறைகளை அடிப்படையாகக் கொண்டதாக இருக்க வேண்டும். நான் கவனிப்பு, பரிசோதனை மற்றும் ஒப்பீடு போன்ற முறைகளை சமுதாயத்தை ஆய்வு செய்யும் போது பயன்படுத்த வேண்டியதை வலியுறுத்தினேன். பௌதிகவியல் இயக்க சட்டங்களை ஆராய்வது போலவும், உயிரியல் வாழ்வின் செயல்பாடுகளை ஆராய்வது போலவும், சமூகவியல் சமூக வாழ்வைக் கட்டுப்படுத்தும் சட்டங்களை கண்டறிய வேண்டும். நான் சமூகவியலை அறிவியல்களின் ராணி என்று பெருமையுடன் அழைத்தேன், ஏனெனில் இது மனிதர்களின் நடத்தை மற்றும் அவர்கள் உருவாக்கும் சமூக அமைப்புகளை ஆய்வு செய்கிறது. இது மிகச் சிக்கலானதும் முக்கியமானதுமான ஆய்வு பொருளாகும். பாசிட்டிவிசத்தின் ஒரு முக்கிய கோட்பாடு என்னவென்றால், சரிபார்க்கப்படாத ஊகங்களை, அது தெய்வீகமாக இருந்தாலும் அல்லது மேட்டுப்படுத்தப்பட்ட தத்துவமாக இருந்தாலும், நிராகரிப்பதாகும். காண முடியாத ஆவிகள் அல்லது தர்க்கரீதியாக நிரூபிக்க முடியாத சாரங்களிலிருந்து வந்த விளக்கங்களை விட்டு நாம் வெளியேற வேண்டும். கவனிக்கவும், அளக்கவும், தர்க்க ரீதியாக பகுப்பாய்வு செய்யவும் இயல்பது மட்டுமே உண்மையான அறிவாக ஏற்கப்பட வேண்டும். இந்தக் கொள்கையை கடைப்பிடிப்பதன் மூலம் சமூக பிரச்சினைகளை தீர்க்கும் கருவியாகவும் மனித முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாகவும் மாறும் என்றும் நான் நம்பினேன். அறிவின் என் காட்சியில் நான் ஒரு அறிவியல் மேலோட்ட அடிக்கோலம், ஹைரார்கி ஆஃப் சயின்சஸ் என்ற கருத்தை முன்வைத்தேன். கணிதம், விண்வெளியியல், இயற்பியல், இரசாயனவியல், உயிரியல், சமூகவியல், இந்த வரிசையில் சமூகவியலுக்கு மேலிடம் கொடுத்தேன், இது மற்றவற்றை விட முக்கியம் என்பதற்காக. மொத்தத்தில் பாசிட்டிவிசம் என்பது என் சமூகவியல் கட்டமைப்பின் அறிவியல் அடித்தளம். இது பொருட்படுத்திய பார்வை, தர்க்கம் மற்றும் அறிவியல் நெறிமுறைகளை சமூக உலகின் உண்மைகளை வெளிப்படுத்த முக்கிய கருவிகளாக விளக்குகிறது. இந்த அணுகுமுறையின் மூலம் சமூகங்களை மிகுந்த துல்லியத்துடன் ஆய்வு செய்ய, தர்க்கத்தால் வழிநடத்தி, அனைத்து மனிதர்களுக்குமான நன்மைக்காக மேம்படுத்தும் ஒரு எதிர்காலத்தை நான் கற்பனை செய்தேன். நான் வாழ்க்கை முழுவதுமாக்கிய முக்கியமான இலக்கிய பங்களிப்புகளை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். இவைதான் பாசிட்டிவிசம் தத்துவத்துக்கும் சமூகவியலுக்கும் அடித்தளமாக அமைந்தவை. இவற்றில் ஒவ்வொரு நூலும் என் அறிவியல் பயணத்தில் ஒரு முக்கியமான படிக்கட்டாகும். கூர்சு டி ஃபிலாசபி பாசிட்டிவ் தத்துவ பாடநெறி 6 தொகுதிகளாக வெளியான இந்த நூலில் நான் உலகிற்கு 3 நிலைச் சட்டத்தை, லா ஆஃப் 3 ஸ்டேஜஸ், அறிமுகப்படுத்தினேன். பாசிட்டிவிசத்தின் அடிப்படைக் கொள்கைகளை விளக்கியேன், மேலும் சமூகவியலை அறிவியலாக உத்தியோகபூர்வமாக முன்வைத்தேன். இங்கு சமூக ஆய்வுகள் இயற்கை அறிவியல்களுக்கேற்ற கடுமையான முறைகளில் நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தினேன். பாசிட்டிவ் ஆவிக்கான உரை,
4084. இந்த நூலில் நான் என் முன்னைய எழுத்துக்களில் உள்ள முக்கிய கருத்துக்களை சுருக்கமாகவும் எளிமையாகவும் விளக்கியேன். நாம் ஒரு புத்தியியல் மனநிலை, ஊகங்கள் அல்லது மூட நம்பிக்கைகளை விட முந்தியதாக இருக்க வேண்டும். புதிய கருத்து இங்கு நான் மனிதருக்கான மதம் என்ற புதிய கருத்தை முன்வைத்தேன். 4 தொகுதிகளாலான இந்த நூல் பாசிட்டிவ் கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்ட ஒரு நெறிமுறை மற்றும் அரசியல் அமைப்பை விளக்குகிறது. இது மனிதநேயம், ஒழுங்கு மற்றும் அறிவியல் நெறிகள் மூலம் இயக்கப்படும் எதிர்கால சமுதாயத்தை கற்பனை செய்கிறது. பழைய தெய்வீக அமைப்புகளுக்கு பதிலாக மனித மைய மதிப்புகளை கொண்டு வருகின்றது. பாசிட்டிவ் மதத்தின் கேள்வி பதில் நூல் 1852. இந்த நூல் வினா-பதில் உரையாடல் வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளது. இதன் நோக்கம் பாசிட்டிவிசத்தின் நெறி மற்றும் மதக்கூறுகளை பொதுமக்களுக்கு எளிமையாக எடுத்துரைப்பதோடு பாசிட்டிவ் நம்பிக்கையின் மதிப்புகளையும் உணர்வுபூர்வமாக கூறுவதாகும். அப்பெல் ஓ கன்சர்வேட்டர் பழமைவாதிகளுக்கான அழைப்பு 1855. இது என் இறுதி முக்கியமான நூலாகும். இதில் நான் பழமைவாதர்கள் மதிக்கும் மதிப்புகளுடன் ஒத்துப்போகின்றது. மாற்றத்திற்கு பயப்படுபவர்கள் கூட அறிவியல் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு தர்க்கபூர்வமான எதிர்காலத்தை ஏற்க முடியும் என்பதை விளக்க விரும்பினேன். இந்நூல்கள் வெறும் அறிவியல் முயற்சிகள் அல்ல, சமூகத்தை தர்மபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் மறுசீரமைப்பதற்கான என் மனமார்ந்த முயற்சிகள். குழப்பம் மற்றும் மோதல்களுக்கு பதிலாக தர்க்கம், ஒழுங்கு மற்றும் மனித ஒருமைப்பாட்டை நிறுவ வேண்டுமென்றே நான் இந்த எழுத்துக்களை பரிசுத்தமான நோக்கத்தில் படைத்தேன். என்னைப் பற்றியும் என் பணிகளைப் பற்றியும் அறிய நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி. உண்மை, முன்னேற்றம் மற்றும் சமாதானம் தேடும் எதிர்கால தலைமுறைகளை என் சிந்தனைகள் தொடர்ந்து ஒளிவீசட்டும் என வாழ்த்துகிறேன். அதேபோல் எனது வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், எதிர்கால அப்டேட்களுக்கு அறிவிப்பு பெல் ஐகானை கிளிக் செய்யவும் மறக்காதீர்கள். மெர்சி et bonne journée.